ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய பேச்சிலே தெரியுது இல்லையா எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு எப்போதும் போல் ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நடக்காத வரைக்கும் அது வந்து நம்ம பெருசாக வந்து அதன் மேலே வந்து நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு அந்த விஷயம் நடக்காத வரைக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப நாளை விட ரொம்ப வருஷம்னு கூட சொல்லலாம். அந்த விஷயம் வந்து எனக்கு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையாக நம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா, அது எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது. சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான நேரம் காலம் அமைஞ்சாதான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிக்கா முருகப்பெருமான்ட்டு நான் ஒரு 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவரை வந்து நான் என்ன செஞ்சேன்னா இறுக பற்றிக்கிட்டேன். அவரோட காலில் வந்து பிடிச்சிட்டு உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாதுங்கிற மாதிரி. நேற்று வந்து வீடியோவில் வந்து நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களா தான் தெரியும். முருகர்கிட்ட வந்து நான் அவர் வந்து வேண்டுதல் வச்சுருக்கேன், அவர் நடத்தி கொடுப்பாருன்னு நம்புகிறேன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா, சொல்லியிருந்தேன் இல்லையா, நடத்தி கொடுப்பாருன்னு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து முருகர் வந்து எனக்கு வந்து நடத்தி கொடுத்துட்டாரு. அந்த விஷயம் வந்து எனக்கு நடந்ததோடு வந்து பார்த்திங்கன்னா அழுகையே வந்துருச்சு. முருகப்பெருமான்ட்டு வந்து பூஜை அறையில் போய் அவரோட வந்து அழுதுட்டு பார்த்திங்கன்னா அந்த விபூதியை எடுத்து பூசிட்டு எனக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, சந்தோஷத்தில் வந்து அழுகை வருதுன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரொம்ப ரொம்ப அந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ஏன்னா வந்து என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு தான் என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கடன் வந்து வாங்கியிருந்தோம். அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த கொரோனா டைம் வந்ததுனால அது வந்து அதிகமாக வந்து கொடுக்க முடியலை. நாட்களும் வந்து கடந்து போச்சு. வட்டியுமே அதிகமாகிடுச்சு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே. அப்படிங்கும்போது ஒவ்வொரு கடன்காரங்களுமே வந்து எவ்வளவுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் தான் வந்து பெருசு. அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தை கொடுக்காத பட்சத்தில் வந்து அவங்க வந்து என்ன பேச முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் நமக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா. அப்போ வந்து நான் வந்து முருகர்கிட்ட வந்து மண்டாடி வந்து வேண்டிக்கிட்டேன். வந்து அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் வந்து கை கட்டி நிற்காத நிலை எனக்கு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் தான் வந்து நல்ல செய்தி வந்து எப்போதுமே வரும். அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 மணியை போல் முருகர்கிட்ட வந்து நான் தீபம் வச்சு, உனக்கு வந்து இது நல்லது, எனக்கு கொடுத்தா நல்லதுன்னு உனக்கு தோணுச்சுன்னு நீ கொடு அப்பா, இல்லைன்னா எனக்கு வேணாம், உன்னுடைய செயல்னு சொல்லிட்டு நான் வந்து மன்றாடி அழுதுட்டு வந்து வேண்டினேன். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தார். அந்த அம்மா வந்து எனக்கு வந்து ஃபோன் அடித்து சொன்னாங்க, பாசிட்டிவாக அந்த ரிசல்ட் வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முருகர்கிட்ட போய் அழுதுட்டு அவருடைய என்ன சொல்கிறதுன்னா அன்பை வந்து நான் வந்து ரொம்ப முழுமையாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து வீட்டில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நமக்கான நேரம் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அமைச்சு கொடுக்கும். இது வந்து உண்மையான விஷயம். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை தான் அவங்க கூட வந்து எப்போதுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா முருகரை வந்து இறுக பற்றி கொள்ளுங்கள். அதுதான் நான் வந்து சொல்லுவேன். நடக்கலை அந்த விஷயம் நமக்கு வந்து கிடைக்கல, எவ்வளவோ நம்ம தீபம் வைக்கிறோம், சாமி கும்பிட்றோம், நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் தூய மனதோடு வந்து இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முருகர் நமக்கு வந்து அருள் புரிவார். அவர் கண்ணை பார்த்து தான் நான் வந்து பேசினேன். நேற்று ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். நேற்று பூஜை பண்ணும்பொழுது அவர் கண்ணை பார்த்து மட்டும்தான் நான் பேசினேன். ஏன்னா வந்து நம்ம மனிதர்கள்கிட்ட வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம சொல்லி வந்து புரிய வைக்க முடியாது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு செய்தியாக தான் இருக்கும். நம்மளோட கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள்கிட்ட சொல்லும்போது அது ஒரு செய்தியாக தான் இருக்கும். கடவுள்கிட்ட வந்து நம்ம அர்ப்பணிப்போடு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறதுனா நமக்கான நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கும். நம்ம கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கும். அதனால் வந்து முழுமையாக நம்பினேன். நேற்று ஃபுல்லும். மற்ற நாட்கள் வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, மனசுக்குள்ளே வந்து நம்ம வெளியில் வந்து நடக்கும்னு நினச்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நடக்காதுன்னு மாதிரிக்கு மற்ற நாட்களில் இருந்தேன்.
ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா முழு மனதோட நான் வந்து நேற்று வீடியோவில் விளாகில் வந்து விளக்கு வச்சதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா 3 மணிக்கு வந்து எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா அந்த நாட்கள் வந்து நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற பொழுது எப்பொழுதும் நான் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். ஆனால் வந்து நேற்று ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததோட அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நான் வந்து வேண்டினேன். எப்பொழுதுமே நான் வந்து ஒரு 3 மணிக்கு எழுந்திக்கிறேன்னா ஃப்ரெஷ்ஷு வந்து பல் விளக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ப்ரஷ் எடுத்து வந்து வெளியில் தான் வந்து உட்காருவேன். வெளியில் வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்திட்ட வந்து கேட்பேன், எனக்கு இந்த விஷயம்லாம் நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த எண்ண அலைகள் வந்து போய்கிட்டே இருக்கும், எனக்கு வந்து இதெல்லாம் நடத்தி கொடு பிரபஞ்சன்னு சொல்லிட்டு வந்து நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். நேற்று அதே மாதிரி தான் ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த நாள் வந்து அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வர வேண்டிய நாள், எனக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்திட்ட வந்து நான் கேட்டுட்டு மூஞ்சி கால் கையெல்லாம் கழுவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி தீபம் வைப்போமே. ஏன்னா நான் வந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு கூட்டி க்ளீன் பண்ணி வாசல் கூட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு 6 மணி ஆயிடுது. எப்போதுமே 6 மணிக்கு தீபம் வைக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு விதமான தீபம் வெய்யின்ங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு. 3 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபம் வச்சுட்டேன். தீபம் வச்சு பிரபஞ்சத்திட்ட வந்து வேண்டேன், இன்றைக்கி வந்து உங்களை வந்து நான் நம்பியிருக்கேன், நீங்கள் எனக்கு நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடியே அந்த ஒரு 3 மணியை போல் ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் பொழுது நான் அந்தந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்குலாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து அந்த எண்ண ஓட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து அசை போட்டுக்கிட்டே இருந்தேன், இது வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு. அதோட வந்து ஒரு 7 மணி போல் இருக்கும், முருகர்கிட்டலாம் அழுதுட்டு முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அம்மா வந்து சொன்னாங்க, ஏன்னா வந்து அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்னோடய பாதி பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும், பண கஷ்டம் வந்து தீர்ந்திடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து எனக்கு அருள் புரிஞ்சால் ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அது வந்து வார்த்தையால் வந்து சொல்லவே முடியாது. நான் வந்து நேற்று ஒரே ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து தீபம் வச்சேன். மற்ற நாட்கள் எல்லா நாட்களுமே எழுந்திருப்பேன், எல்லா வேலையுமே பார்ப்பேன். ஆனால் நேற்று ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மணி கரெக்டாக ஒரு 3:10 இருக்கும், தீபம் வச்சுட்டு என்னுடைய வேண்டுதல்களை வந்து நான் வந்து கேட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட. ரொம்ப வந்து ஆள் மனதில் வந்து அந்த விஷயம் நடந்த மாதிரியே நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து கேட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து நடத்தி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப அந்த பிரபஞ்சத்திற்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்திடும். முருகரை வந்து நீங்கள் வந்து மனதார வந்து வேண்டுங்க. அவர்கிட்ட வந்து நமக்கு வந்து இது செய்ய அது செய்யணும், அதே மாதிரி நம்ம வந்து அவருக்கு வந்து அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமான் எப்போதுமே நம்மள்ட்ட வந்து கேட்டது கிடையாது. எளிமையான தெய்வம். இந்த வீடியோ சொல்லும்போது கூட எனக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, கண்ணீர் தான் வருது. ரொம்ப அந்த சந்தோஷத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் நேற்று உடனே அந்த விஷயம் நடந்ததோட உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து கொடுத்துருந்தேன். சரி வந்து நம்ம வந்து காலையில் லாங் வீடியோவில் அதை கொடுத்துருந்தோமே, அதை வந்து ஷார்ட்ஸாக வந்து கொடுப்போம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் லைஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனதார முருகப்பெருமான்ட்ட வந்து வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 ரூபா வந்து காசு வந்து எடுத்து வச்சேன். எனக்கு வந்து இந்த வேண்டுதல் வந்து நடத்தி கொடு அப்பா, அப்படி என்னால் முடிஞ்ச உன் சன்னதிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து வேண்டினேன். கூடிய சீக்கிரமே அவர் சன்னதிக்கு வந்து போய் அவருக்கு வந்து அவர் கண் குளிர பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதையுமே உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். அதனால் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு இருக்கும் பொழுது அதற்கான நேரம் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அது நடந்தே தீரும். மனம் தளராதிங்க, யாராக இருந்தாலுமே சரி. நமக்கு இது நடக்கலையே, ஏன் இவ்வளோ கஷ்டம் நம்ம லைஃப்பில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே மனம் தளராதிங்க. நான் செய்த மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மணிக்கு எழுந்துச்சு தீபம் வந்து வைங்க. இந்த ஒரு நாளில் நடந்த அதிசயத்தை நான் உங்கள் கூட வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா. ஆனால் நான் எல்லா நாட்களுமே எழுந்திரிச்சிடுவேன் 3 மணி 4 மணிங்கிறது வந்து என்னுடைய ரொட்டீன் லைஃப் வந்து எழுந்திரிச்சிடுவேன். ஆனால் வந்து தீபம் வச்சது கிடையாது.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தீபம் வச்சது கிடையாது. நேற்று ஒரு நாள் அந்த அதிசயம் நடந்தது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் லைஃப்பில் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அந்த விஷயம் வந்து நடந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நம்ம வந்து வேண்டும் பொழுது கடவுள் வந்து அதை நடத்தி கொடுக்கல அப்படிங்கிற பொழுது ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு வந்து வருது இல்லையா? என்னதான் நம்ம இவ்வளவு தூய்மையான ஒரு அன்போடு நம்ம வந்து கடவுளும் செய்கிறோம், எதுவுமே நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து அது முருகப்பெருமானே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் வந்து என்னுடைய இந்த வார்த்தைகளாக வந்து சொல்கிறேன். அதனால் தொடர்ந்து வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னோடய சகோதரிகள் அனைவருமே எழுந்துறீங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் பார்க்க வேணாம். அந்த 3 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அந்த நேரத்தில் ஒரு தீபம் வச்சு நமக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக வேண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் நான் நடக்கும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நெருடல் இருந்துச்சு, நடக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. அது டக்குன்னு நடந்ததோட பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிசயம் மாதிரி. அது வந்து என்னால் வார்த்தைகளை வந்து சொல்லவே முடியாது. அப்படி என்னோடய கஷ்டத்தை எல்லாம் வந்து முருகர் வந்து தீர்த்துட்டாரு. தொடர்ந்து இன்னுமே நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பதிவுகளை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி, பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நான் வந்து அந்த வீடியோவில் வந்து கொடுப்பேன். புதுசாக சேனலை வந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மார்கழி மாதம் முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம வாசலுக்கு வந்து நீட்டாக தரை போட்டுவிட்டு அதெல்லாம் அழகாக வந்து சாணம்லாம் போட்டு வலிச்சு விட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இனிமேல் நான் வந்து தொடர்ந்து வந்து செய்யலான்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான அந்த ஒரு நாளே வந்து நிறைய மாற்றத்தை வந்து நான் வந்து பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்நாள் முழுதுமே வந்து அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக இருக்குது. அந்த 3 மணி 3:10ங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை வந்து முருகப்பெருமான் எனக்கு வந்து நம்பிக்கையோட முருகப்பெருமானை வந்து இருக வந்து என்ன சொல்கிறதுனா அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக அவர் வந்து எனக்கு நடத்தி கொடுப்பாருங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் இருந்தேன். கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுத்துருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இணைஞ்சி கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இது வந்து உண்மையான ஒரு விஷயம். என்னுடைய லைஃப்பில் நடந்ததை உங்கள் கூட வந்து கண்கூட நான் வந்து சந்தோஷத்தோடு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரமே வந்து முருகப்பெருமானை வந்து தரிசிக்க போகிறேன். அதை வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் மாப்பம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் தேங்காய் பாலும் வந்து போட்டு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்பம். 1 டம்ளர் பச்சரிசினா ஒரு டம்ளர் பச்சரிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளரு இட்லி அரிசி இருக்குது இல்லையா, அது வந்து ஈக்குவலாக போட்டு கொஞ்சம் உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான ஆப்பமாக வந்து ரெடி ஆயிரும். அதன் பிறகு தம்பிக்குமே ஊட்டி விட்டுட்டு என்னுடைய மற்ற வேலைகள் எல்லாமே காலை வேலைகள்லாம் முடிச்சுட்டு மதிய வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறக்காமல் அந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் அனைவருக்குமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.